ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வேரியஸ் டெக்னிக்ஸ் ஆஃப் ஃபீமேல் ஸ்டெரிலைசேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபீமேல் ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னா இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கான்ட்ரசெப்ஷன், தட் இஸ் பெர்மனன்ட் கான்ட்ரசெப்ஷன். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஃபாலோபியன் டியூபை ஏதோ ஒரு விதத்தில் பிளாக் பண்ணிவிட்டு இல்லை கட் பண்ணிவிட்டு ஸ்பெர்மையும் ஓவமையும் மீட் பண்ணாமல் தடுக்கிறது தான் இதோட எய்ம். அதனால கான்ட்ரசெப்ஷன் நடக்குது. இதில் எந்தெந்த டெக்னிக்ஸ் இருக்குது, எந்த மாதிரிலாம் பிளாக் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் ரொட்டீன்லி யூஸ்ட் மெத்தட், தட் இஸ் Pomeroy மெத்தட். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபலோபியன் டியூப் எடுத்துக்கிறாங்க, அதை ஒரு லூப் மாரி க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை அழகாக கட் பண்ணிடுறாங்க. அந்த லூப்போட கட் பண்ணிவிட்டு விட்டுடுறாங்க. ஸோ திஸ் இஸ் Pomeroy மெத்தட். ஸோ கட் பண்ணிட்டா இந்த சைட்லேருந்து ஸ்பெர்மும் வராது, இந்த சைட்லேருந்து ஓவமும் வந்து மீட் பண்ணிக்காது. ஸோ இதுதான் இது பேசிக்ஸ் பிஹைண்ட் Pomeroy's மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்விங்ஸ் மெத்தட். இந்த இர்விங்ஸ் மெத்தட் அப்படியில் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 லைகேஷன் போட்டுக்கிறாங்க. டியூப்பில் போட்டுட்டு சென்டர் பார்ட்டை கட் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மீடியல் எண்டை போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த யூட்ரஸ், அதாவது யூட்ரஸில் பரி பண்ணிடுறாங்க மீடியல் எண்டை. லேட்ரல் எண்டை தூக்கி மீசோசால்ஃபிங்ஸில் பரி பண்ணிடுறாங்க. ஸோ தட் என்ன ஆகுதுன்னா, இங்கேருந்து ஏதாச்சும் ஸ்பெர்ம் வந்தால் அது அப்படியே யூட்ரஸ்க்கே பின்னாடி போயிடுது. இன்கேஸ் ஓப்பன் ஆனாலும் அதேமாதிரி இங்கேருந்து ஓவம் வந்து இன்கேஸ் ஓப்பன் ஆனாலும் மீசோசால்ஃபிங்ஸுக்கு போய் யூஸ்லெஸ் ஆகிடுது. இதன் மூலயமா தடுக்கிறாங்க. இதுதான் இர்விங்ஸ் மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தோன்னா மேட்லீனஸ் மெத்தட். ஸோ பேர்லே மேட் அப்படின்னு இருக்கிறதுனால இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, கட்டும் பண்ணல, எதுவுமே பண்ணல. த ஒன்லி திங் தேர் டூயிங் இஸ் தே ஆர் க்ரஷிங். இந்த இடத்துல ஒரு லூப் மாதிரி எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு வாட் தேர் டூயிங் இஸ் தே ஆர் க்ரஷிங் இஸ் அண்ட் லீவிங். அப்படியே தான் இருக்குது. இந்த இடத்துல க்ரஷ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன லைகேஷன் ஒன்று போட்டுருவாங்க. க்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாங்க. கட் பண்ணல, பிளாக் பண்ணல, எதுவும் பண்ணல, க்ரஷ் பண்ணிவிட்டு விட்றாங்க. இந்த ஒரே காரணத்தினால இதோட ஃபெயிலியர் ரேட் ஜாஸ்தி. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க் லேண்ட் மெத்தட். ஸோ பார்க் லேண்ட் அப்படின்னா நம்ம பார்க் பண்ணுற லேண்ட். ஸோ ஒரு கார் பார்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பார்க் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ஃபலோப்பியன் டியூப் இவ்வளோ பெருசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் மாரி ஒரு லேண்டை மட்டும் எடுத்தால் அதான் பார்க் லேண்ட். இங்கே எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த ஏரியாவை மட்டும் எடுக்கிறாங்க, மீதியெல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ திஸ் டெக்னிக் இஸ் பார்க் லேண்ட்ஸ் மெத்தட். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா க்ரானஸ் மெத்தட். இந்த க்ராய்னர் மெத்தட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஃபிம்ப்ரியாக்டமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபிம்ப்ரியா இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறாங்க. ஸோ இந்த ஃபிம்ப்ரியாக்டமி, இந்த இடத்துல ஃபிம்ப்ரியா ரீஜனை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டா இந்த மாதிரி இருக்கும் நமக்கு. இப்படி இருந்தால் நம்ம ஃபிம்ப்ரியா தானே கலெக்ட் பண்ணுது ஓவமை, இப்போ கலெக்ட் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம கான்ட்ரசெப்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மெத்தடில் வரதான் க்ரானஸ் மெத்தட். இதில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ஆல்ரிச் மெத்தட். க்ரானஸை மாடிஃபை பண்ணால் கிடைக்கிறது ஆல்ரிச் மெத்தட். இங்கே என்ன பண்ணுறோன்னா, ஃபிம்ப்ரியாக்டமி பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு we are making a hole in the broad ligament. ப்ராட் லிகமெண்ட்டில் ஒரு சின்ன ஹோலை போட்டு அந்த ஹோலில் இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா எண்டு, அதை பரி பண்ணிடுறோம் உள்ளே. ஸோ க்ரானஸ்னால் நம்ம ஃபிம்ப்ரியாக்டமி மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுறோம். இங்கே ஃபிம்ப்ரியாக்டமி பண்ணிவிட்டு அதை ப்ராட் லிகமெண்ட்டில் பரி பண்ணுறோம். ஸோ தட் இஸ் ஆல்ரிச் மெத்தட், சின்ன மாடிஃபிகேஷன். அடுத்த மெத்தட் என்னென்னா உச்சிடா மெத்தட். இது கொஞ்சம் நிறையா வேலை இருக்கும் இந்த உச்சிடா மெத்தடில். என்னென்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு சப்சீரோஸாலாக போய் இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இன்ஜெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. என்ன இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, சப்சீரோஸாலாக போய் தேர் இன்ஜெக்டிங் சலைன் அண்ட் எபினெஃப்ரின். இது என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் கான்ட்ராக்ஷன் கொடுத்துரும் அந்த இதில் டியூபை. கொடுத்ததுக்கப்புறம் இந்த டியூபை தனியாக எடுத்து கட் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மீடியல் எண்டை மீசோசால்ஃபிங்ஸ்க்குள்ளே பரி பண்ணுறாங்க. லேட்ரல் எண்டை மீசோசால்ஃபிங்ஸ்க்கு வெளியே பரி பண்ணுறாங்க. இதுதான் முக்கியம். மீடியல் எண்டை they are burying inside the mesosalpinx, whereas lateral end they are burying outside the mesosalpinx. இதனால் என்ன ஆகுதுன்னா, ரெண்டுத்துக்கும் வேறு இன்கேஸ் ஏதாச்சும் ப்ராப்ளமாக ரீகனலைஸ் ஆகணும்னு நினச்சாலுமே அது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த உச்சிரா மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிரோட்கர் மெத்தட். இங்கே என்ன பண்ணுறாங்க, ஷிரோட்கரில் எஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஸ் மாதிரியே ஒரு வேலையை பார்க்குறாங்க. என்னென்னா கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு எண்டு இந்த பக்கமும் இன்னொரு எண்டை ஆப்போசிட் பக்கமும் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் வச்சுக்கிறாங்க, திருப்பி விட்டுறாங்க. ஸோ தட் அது வந்து மறுபடியும் மீட் ஆகி ஜாயின் ஆகாது அப்படிங்கிற கான்செப்டில் வைக்கிறாங்க. திஸ் இஸ் ஷிரோட்கர் மெத்தட். சரி, இப்போ நம்ம மொத்தம் 8 டெக்னிக்ஸ் பார்த்தோம். 8மே ஒரு ஸ்கின்னில் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் போகிற மாதிரி இருந்தது. இப்போ லேப்ரோஸ்கோபிக் மெத்தடில் ஏதாச்சும் டெக்னிக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெலோப்ரிங். இதில் என்ன பண்ணுறாங்க, லேப்ரோஸ்கோப்பிக்கை வச்சு போய் இந்த ஒரு ரிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, திஸ் ரிங் இஸ் கால்ட் ஃபெலோப்ரிங். இந்த ரிங்கை அந்த இடத்துல ஒரு லூப் மாரி வச்சுட்டு வந்துடுறாங்க. கட்டும் பண்ணல, எதுவும் பண்ணல. ஸோ இந்த ரிங்கை வச்சுட்டா இது அப்படியே அப்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு பார்த்தீங்களா. ஸோ அப்ஸ்ட்ரக்ட் ஆகிடுச்சுன்னா இங்கேருந்தும் போகாது, இங்கேருந்தும் போகாது. ஸோ இதுதான் இதோட ஃபங்க்ஷன். திஸ் இஸ் ஃபெலோப்ரிங். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதுதான் கிளிப்ஸ்.
முன்னாடி ரிங் மாதிரி வச்சோம், இப்போ ஒரு கிளிப் மாதிரி வச்சு மாட்டி விட்டுறோம். ஸோ எத்தனை வகையான கிளிப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வகையான கிளிப் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் பிளேயர் கிளிப், ஹுல்கா கிளெமென்ஸ் கிளிப், ஃபில்ஷி கிளிப் அண்ட் டுப்லா கிளிப். இதுமாதிரி 4 கிளிப் இருக்குது. இதை மோஸ்ட்டாக நமக்கு கேட்குறது இந்த ஃபில்ஷி கிளிப் அண்ட் ஹுல்கா கிளெமென்ஸ் கிளிப். இது 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிளிப்ஸ்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாப்ரோஸ்கோபி மூலமாக போய் எலக்ட்ரோ காட்ரி யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த காட்ரி பார்த்துருப்பீங்கள்ல, அதை வச்சு இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் ஒரு இதை வச்சு விட்டுட்டா ஆட்டோமேட்டிக்காக அது கோயாகுலேட் ஆகி க்ளோஸ் ஆகிடும் அந்த இடம். அதுக்கப்புறம் அது இந்த சைட்லேருந்து மீட் ஆகாது, இந்த சைட்லேருந்து மீட் ஆகாது. ஸோ ஜஸ்ட் வேறு எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் கோயாகுலேட் மட்டும் பண்ணலாம். இது இப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ நம்ம லாப்ரோஸ்கோபி மூலயமா நம்ம ஒரு 3 மெத்தட் பார்த்தோம். ஓப்பன் மூலயமா ஒரு 8 மெத்தட் பார்த்தோம். லாப்ரோஸ்கோபி மூலயமா 3 மெத்தட் பார்த்தோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், இன்சிஷனே போடாமல் ஏதாச்சும் மெத்தட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் 2 மெத்தட் இருக்குது. அதையும் பார்ப்போம். அதில் ஒரு மெத்தட் என்னென்னா ஈஷோர் அப்படின்னு ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் அந்த டிவைஸ். இதை என்ன பண்ணுறாங்க, ஹிஸ்ட்ரோஸ்கோப்பிக்கலாக உள்ளே போய் இந்த கார்னுவா இருக்குது பார்த்தீங்களா, யூட்ரின் கார்னுவா, அதில் போய் வச்சு விட்டுறாங்க. வச்சு விட்டுட்டா கொஞ்சம் நாளாக இட் இன்டியூசஸ் ஃபைப்ரோசிஸ் உருவாகி அந்த இடத்தையே அப்படியே க்ளோஸ் பண்ணிடுது, அக்ளூட் பண்ணிடுது. அதனால நமக்கு இங்கேருந்தும் உள்ளே போகாது, உள்ளேருந்தும் வெளியே வராது. இதுதான் அதோட பேசிக் பிரின்சிபல். இது பேசிக்கலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் பாலியஸ்டர் ஃபைபர்ஸ். இந்த ஒரு காயில் மாரி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து வச்சிடறாங்க ஹிஸ்ட்ரோஸ்கோபிக்கலாக. தட் இஸ் ஈஷோர். இதே மாதிரி இன்னொரு டிவைஸ் இருக்குது, தட் இஸ் ஆடியானா அப்படின்னு ஒரு டிவைஸ். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரோஸ்கோப் வழியாக போய் ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி அபலேஷன் அப்படிங்கிற மாதிரி ரேடியோ ஃப்ரீக்வன்சி கரண்ட்டை கொடுத்தா இந்த இடம்லாம் என்ன ஆகுது, ஹீட் ஆகுது. எந்த அளவுக்கு ஹீட் ஆக்குறாங்கன்னா டெம்பரேச்சர் கோஸ் ஃபார் 64 டிகிரி செல்சியஸ். அந்த அளவுக்கு ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ண என்னாகும், இந்த சூப்பர்ஃபிஷியல் லேயர்லாம் தெர்மல் இன்ஜுரி ஆகிடும். ஸோ தெர்மல் இன்ஜுரி ஆகி கிடக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலிக்கான் சிலிண்டர் எடுத்து அந்த இடத்துல வச்சு விட்றாங்க. இந்த ஆடியானா இன்சர்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு சிலிக்கான் மெட்டீரியல். அதை அந்த தெர்மல் இன்ஜுரி ஆன இடத்துல வச்சு விட்டுட்டா இப்போ அந்த தெர்மல் இன்ஜுரி ஹீல் ஆகுமா, ஆகிறப்ப அந்த சிலிண்டரோடு சேர்ந்து ஃபுல்லாக ஃபைப்ரோஸ் ஆகி அக்ளூட் ஆகிடும். அதுதான் இதோட பேசிக் பிரின்சிபல். முன்னாடி நம்ம ஜஸ்ட் ஒரு ஈஷூருங்கிற ஒரு காயில் மட்டும் வச்சோம். இங்கே ஒரு தெர்மல் இன்ஜுரியை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு சிலிக்கான் சிலிண்டர் வைக்கிறோம். அதுதான் ஆடியானா மெத்தட். ஸோ இப்போ நம்ம ஓப்பனில் 3 மெத்தட் பார்த்தோம், ஓப்பனில் 8 மெத்தட் பார்த்தோம், லாப்ரோஸ்கோப்பியில் 3 மெத்தட் பார்த்தோம், அண்ட் ஹிஸ்ட்ரோஸ்கோப்பியில் 2 மெத்தட் பார்த்தோம். இந்த ஒரு இமேஜில் எல்லா மெத்தடும் இருக்குது. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரே ஒரு தடவை சீக்கிரமாக எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணிடுவோம். ஸோ த ஃபர்ஸ்ட் இஸ் பாமரா மெத்தட். அதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு லூப் க்ரியேட் பண்ணி அதை கட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் இர்விங் மெத்தட். இர்விங் மெத்தடில் என்ன பண்ணுறாங்க, ஒன்று கட் பண்ணிவிட்டு மீடியல் எண்டை போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த யூட்ரஸில் பரி பண்ணுறாங்க, லேட்டரல் எண்டை மீசோசர்ஃபிங்ஸில் பரி பண்ணுறாங்க. இதுதான் இர்விங் மெத்தட். தென் மேட்லீனஸில் மேட் அப்படின்னா என்ன பண்ணாங்க, கட்டே பண்ணல, க்ரஷ் மட்டும் பண்ணி விட்றாங்க. ஸோ தேர் க்ரஷிங், தட்ஸ் இட். க்ரஷிங் அட் த பேஸ், ஒரு லூப் க்ரியேட் பண்ணி க்ரஷ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அடுத்து என்னென்னா பார்க் லேண்ட். இங்கே என்னென்னா பார்க் பண்ணுறோம் காரை பார்க் பண்ணுறது எப்படி இருக்கும், பார்க்கிங் ஸ்லாட் இப்படி தானே இருக்கும். அதில் ஒரு ஸ்லாட்டில் நம்ம காரை பார்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்லாட் மட்டும் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ செக்மெண்ட் ஆஃப் அ டியூப் இஸ் ரிமூவ். அடுத்து க்ரானஸ் மெத்தட் என்ன பண்ணுறோம், ஃபிம்ரியாவை கட் பண்ணிவிட்டு விட்டுறோம் அப்படியே, தட் இஸ் க்ரானஸ் மெத்தட். அதில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணால் தட் இஸ் ஆல்ட்ரிச் மெத்தட். அதில் என்ன பண்ணுறோம், ஃபிம்ரியாக்டமி பண்ணிவிட்டு பரியிங் இட் இந்த ப்ராட் லிகமெண்ட் பரி பண்ணி விட்றோம். க்ரானரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராட் லிகமெண்ட்டில் பரி பண்ணால் தட் இஸ் ஆல்ட்ரிச் மெத்தட். அடுத்து என்னென்னா உச்சிடா மெத்தட். இதை நம்ம நிறைய ஸ்டெப் இருக்குது நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு சலைனும் எப்பினெஃப்ரினும் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு மீடியல் எண்டை we are putting burying inside the mesosurfings, lateral end we are burying outside the mesosurfings. அப்படியே விட்டுறோம். நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னா ஷிரோட்கர் மெத்தட். ஷிரோட்கர் மெத்தடில் என்ன பண்ணுறாங்க, எஸ் மாதிரி ஒரு எண்டை இந்த சைட்லையும் ஒரு எண்டை ஆப்போசிட் சைட்லையும் விட்டுட்டு அப்படியே வச்சுறாங்க. தட் இஸ் ஷிரோட்கர் மெத்தட். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஓப்பன். அடுத்து நம்ம பார்க்கும்போது லாப்ரோஸ்கோப்பிக்கில் ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபெலோப் ரிங். அந்த மாதிரி ஒரு ரிங் எடுத்து லாப்ரோஸ்கோபிக் மூலமாக வச்சு விட்டுறாங்க, ஒரு லூப் கிரியேட் பண்ணி, தட் இஸ் சிலிக்கான் ரப்பர் அண்ட் பேரியம் சல்ஃபேட் ரிங், அதை வச்சு விட்டுறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா கிளிப்ஸ். என்னென்ன கிளிப்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்ஷி கிளிப், ஹோல்கா கிளமென்ஸ் கிளிப் எடுத்து ஒரு போட்டு வச்சுடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஓப்பன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது லாப்ரோஸ்கோபி அண்ட் ஓப்பன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஹிஸ்ட்ரோசால்ஃபிங்கோகிராஃபி. அது மூலயமா பண்ணுறது ஈஷூட் அப்படின்னு ஒரு பாலிஸ்டர் காயில் ஃபைபர் இருக்குது, அதை எடுத்து கார்னரில் வச்சு ஃபைப்ரோசிஸ் உண்டாக்குறாங்க. அடுத்து ஆடியானாங்கிற மெத்தடில் ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி தெர்மல் இன்ஜுரியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சிலிக்கான் டியூபை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டா தானாக ஹீலாகி க்ளோஸ் ஆகிடுது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபீமேல் ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக்ஸ். தேங்க்யூ.